என்ன ஒரே அமைதியா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? 3-2 ஆச்சு, 2 வேற இப்போ ஒன்னாயிடுச்சு அப்படின்னு பாக்குறீங்களா? ஓகே, பதட்டப்பட வேண்டியதற்கு எதுவுமே இல்லை. சௌரீஷ் வந்து ஹவுஸ் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அதில் கொஞ்சம் பிஸியா இருக்காரு. பிளஸ் காட்சன் இன்னும் ட்ரிப்ல இருந்தே வரல. அதனால இந்த எபிசோட் பாங்காளி டு நாட்டாமை, நாட்டாமை டு பாங்காளி தான். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபார்முலா ஒன் பஞ்சாயத்து. இது ஆஸ்கர் பியாஸ்ட்ரி ஹேட்ரிக் அடிச்ச ஒரு முக்கியமான மயமி கிராண்ட் ப்ரீ எபிசோட். ஸோ எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி குயிக்கா பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்துடலாம். பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்துட்டு 3 டீம்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்லாரன், ஃபெராரி அண்ட் வில்லியம்ஸ். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் முதல்ல யார் இருக்காங்க? பப்பாயா, மெக்லாரன் தான். அவங்கள தொடர்றதுக்கு இந்த சீசன்ல ஆளே இல்லை. இதுக்கு மேலேயே இந்த சீசன்ல ஆளுங்க வருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி 246 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஃபாலோட் பை மெர்சிடிஸ். மெர்சிடிஸ் இஸ் அட் 141. அதனால பெருசா அவங்க மெக்லாரனுக்கு ஒரு சேலஞ்ச் மவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தோணல. மெர்சிடிஸ்க்கு அடுத்து கீழே தேர்ட்ல யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரெட்புல் 105 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. ஸோ சீசன் போக போக ஒருவேளை மெர்சிடிஸ்க்கு ஏதாச்சும் தவறுகள் நடக்குது, பிளஸ் யூகி பயங்கரமா நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா இன் கோச் பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ரெட்புல் செகண்ட் டிரைவரை பத்தி நமக்கு தெரியும். ஐ மீன் இஃப் வி ஆர் விஷிங் வெல் ஃபார் யூகி நல்லா பண்ண ஆரம்பிச்சாருன்னா செகண்ட் அண்ட் தேர்ட் மேபி டைட் ஆகலாம். ஃபோர்த்து ஃபெராரி 94ல இருக்காங்க. அப்படியே டிரைவர்ஸ் பக்கம் வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 ஸ்பாட்டுமே மெக்லாரன் டிரைவர்ஸ் தான். ஆஸ்கர் பிஎஸ்டி இஸ் அட் 131, க்ளோஸ்லி ஃபாலோட் பை லாண்டோ நாரிஸ் 115. 16 பாயிண்ட் வித்தியாசம் இருக்கு. 25% ஆஃப் த சீசன்ல நம்ம கரெக்டாக நிற்கிறோம். இங்கேருந்து என்ன வேணா நடக்கலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்காரு 99 பாயிண்ட்ஸ்ல. ஃபோர்த் ஆக்சுவலி ரசல் இருக்காரு 93 பாயிண்ட்ஸ்ல. 4 பேருமே இன்னும் கன்டென்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு நான் முழு மனசா நம்புறேன். அண்ட் இந்த சீசன் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முன்னாலேயே சொல்லியிருந்த மாதிரி நம்ம 3 பேரை தான் பார்க்க போறோம். ஹூ ஆர் மெக்லாரன், வில்லியம்ஸ் அண்ட் ஃபெராரி. ஆனா போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வி வில் ஹாவ் டு மென்ஷன் ரெட்புல் அண்ட் மெர்சிடிஸ். அதனால குவிக்கா ரெண்டுத்தையும் ஒரே செக்மெண்ட்லயே பார்த்துடலாம். ஸோ மேக்ஸ் அண்ட் ரசல் 2 பேருக்குமே டீசென்டான ரேஸ். ஆனா 2 பேருக்கிட்டையுமே மெக்லாரன் கூட மோதுற அளவுக்கு பேசல. குட் திங் ஃபார் ஜார்ஜ், வர்ச்சுவல் சேஃப்டி காரை நல்லா யூஸ் பண்ணி சூப்பரா மேக்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. ஹார்ட்ல ஸ்டார்ட் பண்ணது ஜார்ஜுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா நாரிஸ் என்ன சொல்லியிருந்தாரு, இந்த இந்த இன்டர்வியூ நீங்க பார்த்துருக்கலாம். என் கூட ஃபைட் பண்ணதுனால மேபி மேக்ஸ் வந்துட்டு அவரோட ரேஸை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டாரு. ஹீ குட் ஹவ் ஃபினிஷ் தேர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. கிவன் வி ஆல் நோ ஹவு மேக்ஸ் இஸ். இந்த 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 பழம் எப்படி பழுத்து எங்க பூவாக போகுது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா மேக்ஸ் இஸ் நாட் சம்மன் ஹூ ஃபர்கெட்ஸ். நாரிஸ் கான்ஃபிடென்ட்டா இருக்காரு அண்ட் தென் வித்தின் த டீம் நல்லா பாசிட்டிவா இருக்காரு. அப்படின்னாலும் நவ் ஹி ஹஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா he has openly started chiding Max a bit. போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல போடியம்க்கு போறதுக்கு முன்னாடி வேன்ல ஜென்சன் பட்டன் கூட பேசிட்டு இருந்த போது வி நோ அபவுட் மேக்ஸ், இப்படிதான் இருக்கும் வீல் டு வீல், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஓப்பனாகவே சொல்லிட்டு இருந்தாரு. விச் நம்ம ஆஸ்கரோட ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கூட மேபி நீங்க பார்த்துருக்கலாம் அந்த ரீல்ல. வென் லாண்டோ மென்ஷன் மேக்ஸ், ஆஸ்கர் உடனே திரும்பி பார்த்தாரு. நம்ம போன வீடியோல பேசினது வந்து ஆஸ்கர் அண்ட் மேக்ஸோட ரைவல்ரி. பட் தென் லாண்டோ அண்ட் மேக்ஸோட ரைவல்ரி ஹேஸ் பீன் ஆன் கோயிங். இது கொஞ்சம் நல்லா சூடு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி லாண்டோ வந்துட்டு ஓப்பனா கொஞ்சம் ஹெவியா மேக்ஸை கிரிட்டிசைஸ் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. பார்ப்போம் இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு. 2 செகண்ட் டிரைவர்ஸ்க்குமே வந்தோம்னா, கிமிக்கு வந்துட்டு பெருசா ஸ்பிரிண்ட்லயும் லக் இல்ல அண்ட் மெயின் ரேஸ்லயும் லக் இல்ல. பட் வி சி த ஸ்பார்க் ஹி ஹேஸ். கண்டிப்பா அவருக்கு லக்கு வரும். இட்ஸ் ஜஸ்ட் அபவுட் டைம். கண்டிப்பா அவருக்கு நல்லது நடக்கும் இன் த அப்கமிங் ரேசஸ் அப்படின்னு தான் தோணுது. நம்ம முக்கியமா அந்த ஸ்பிரிண்ட் இன்சிடென்ட் பிட்வீன் மேக்ஸ் ஒரு இந்த வயசுல ஃப்ரஸ்ட்ரேஷனையும் அண்ட் ஃபீலிங்ஸையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு தெளிவான இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. யூகிக்கும் இந்த ரேஸ் வந்து பெருசா சொல்ற மாதிரி இல்லை. தோ ஹி வாஸ் ஜோக்கிங் அபவுட் ஹேஜார் கிவிங் ஹிம் அ டஃப் டைம் அண்ட் ஆல். இது வரைக்கும் எந்த செகண்ட் டிரைவருமே பண்ணல அண்ட் பண்ண கஷ்டப்பட்ட விஷயம் ஜஸ்ட் புட்டிங் த ரெட் புல் இன் பாயிண்ட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் அவர் அதை பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதை கண்டினியூ பண்ணாலே போதும். யூகி வில் பி குட். ஸோ இப்படிதான் இருந்தது. மெர்சிடிஸ்க்கும் ரெட்புல்க்கும் சொல்லிக்கிற மாதிரியான ரேஸ் இல்லை அப்படின்னாலுமே டீசென்டான பாயிண்ட்ஸ் ஹால் பிளஸ் அங்கங்க ஒரு நல்ல பிரைட் ஸ்பாட் இருந்தது. இப்போ மேக்ஸ் வந்து போல் எடுத்தாரு. இந்த ரெட்புல் வச்சுட்டு அவர் ஹி இஸ் கண்டினியூஸ்லி ஷோயிங் வை ஹி இஸ் ஸ்டில் த டாப் டாக். ஆண்டனிலியோட ஸ்பிரிண்ட் போல். ஸோ தீஸ் ஆர் ஆல் பிரைட் ஸ்பாட்ஸ் ஃபார் போத் த டீம். மெக்லாரனுக்கு வருவோம்.
டோட்டல் டாமினன்ஸ். இப்போ எந்த அளவுக்கு டோட்டல் டாமினன்ஸ் அப்படின்னா, லாண்டோவும் ஆஸ்கரும் ரேஸ் முடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு ரேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ரசலோட கார் வந்து பார்க் ஃபர்மேக்குள்ளேயே வருது. இட்ஸ் லைக் 37 செகண்ட் கேப், ஆல்மோஸ்ட் 40 செகண்ட் வச்சுக்கலாமே. ஸோ தட் வாஸ் த லெவல் ஆஃப் டாமினன்ஸ் தட் மெக்லாரன் ஷோட். அந்த அந்த போட்டோ சூப்பரா இருந்துச்சு. ஜாக் வந்து அவரோட வாட்டர் பாட்டில் டயர் வாட்டர் அப்படின்னு ஸ்டிக்கர்லாம் ஓட்டிட்டு, ஸோ ஃபுல் ஸ்லெட்ஜிங் மோட்ல தான் இருக்காங்க. ஜாக் ஸ்லெட்ஜிங் ஹானர் அண்ட் லாண்டோ ட்ரைங் இஸ் பெஸ்ட் டு கெட் அண்டர் த ஸ்கின் ஆஃப் மேக்ஸ். இப்படிதான் போயிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு கேப்ல ஆஸ்கர் வந்து நீட்டா அழகா ஜெயிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஃபெல்லோ ஃபார்முலா 1 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் எஃப்என் தமிழ் ட்ரோல் அவங்க ஒரு சூப்பர் மீம் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி என்னடா இது லாண்டோ நாரிஸ் யாரால ஆஸ்கர் 4 ஜெயிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. விச் இஸ் அ ஃபனி மீம். ஏன்னா ஜாக் பிரவுன் அந்த அந்த இன்டர்வியூ நம்ம பார்த்துருப்போம். திஸ் இஸ் நவ் லாண்டோ நாரிஸ் யாரான்னு. ஆஸ்கர் 4 ரேஸ் ஜெயிச்சிருக்காரு, 5 போடியம், இதுல 3 ரேஸ் தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு வேற, which is happening after 1998. Last was Mika Hakkinen for McLaren. So Oscar is silently making all the big moves and is dominating the scene quite well. And ஒரு நல்ல விஷயம், டிரைவர் ஆஃப் த டே ஃபைனலி ஒரு டிசர்விங் டிரைவருக்கு கிடைச்சது, ஆஸ்கர். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆஸ்கர் பியாஸ்ட்ரி. நம்ம கேடிஎல் போட்டிருந்த மாதிரி இந்த ரேஸ்ல பெருசா பாத்தீங்கன்னா அவரு தப்பா ஒரு ஸ்டெப் கூட வைக்கல. அவர் தப்பா வச்ச ஸ்டெப் அப்படின்னு நம்ம சொல்லியே ஆகணும். அப்படின்னா கிரிடி பண்ண ட்ரை பண்ணாரு, அது அவ்வளவு பெருசா அவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் ஹி ஹட் எக்ஸ்பிளைன்ட் இட். நான் வந்துட்டு குவாலி 4th தான் முடிச்சேன், ஸோ ஐ வாஸ் நாட் ஈவன் பாதர்ட் அபவுட் ப்ராக்டிசிங் இட், பார்த்தா ரேஸ் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி செமையா சொல்லியிருந்தாரு இன்டர்வியூல. லாண்டோ தான் இட்ஸ் பீன் அ வெரி மிக்ஸ்ட் வீக்கெண்ட். சி, ஒரு நல்ல விஷயம், அவர் பாசிட்டிவா இருக்காரு. அண்ட் தென் ஹி இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஆஸ்கர். அண்ட் ஹி இஸ் ஸ்டில் ஸ்டேயிங் ஆன் தட் பாயிண்ட் வேர் ஹி இஸ் கோயிங் டு ரிமைன் அ நைஸ் கை அண்ட் இஸ் கோயிங் டு ட்ரை டு வின் த சாம்பியன்ஷிப். ஸோ அதுல கிளியரா இருக்காரு. அண்ட் ஹி இஸ் டேக்கிங் த ஃபைட் டு மேக்ஸ் ராதர், மேக்ஸை பத்தி பேசுறது. அண்ட் தென் இன்னும் கொஞ்சம் போல்டா அவரை பத்தி வர கிரிட்டிசிசம் எல்லாம் மீட் பண்றது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. பட் தென் வென் இட் மேட்டர்ஸ் ஹி இஸ் ஸ்டில் நாட் ஏபிள் டு சே கன்வெர்ட் ஒரு நல்ல குவாலிஃபையிங் லேப் இன்டு அ போல். நம்ம ரேஸ்லயே பார்த்தோம் ஹவு குவிக் ஆஸ்கர் வாஸ் ஏபிள் டு ஓவர்டேக் மேக்ஸ் அண்ட் தென் ஹவு லாங் இட் டுக் லாண்டோ டு ஓவர்டேக் மேக்ஸ். எனக்கு இதுல ரொம்ப இந்த ரேஸ்லயே ரொம்ப பிடிச்ச விஷயம், ஹவு ஆஸ்கர் எக்ஸ்பெக்டட் தட் மேக்ஸ் இஸ் கோயிங் டு டூ அவரோட சிக்னேச்சர் மூவ். ஏன்னா நீங்க லேப் 14ல பாத்தீங்கன்னா அந்த மூவ் கண்டிப்பா தெரியும். வென் ஆஸ்கர் இஸ் அஹெட், மேக்ஸ் இஸ் கோயிங் டு அவுட் பிரேக். ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னே ஆஸ்கர் என்ன சொல்லிடுவாருன்னா, இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேனே, ஓகே இந்த சீன் இப்போ இன்னைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி கரெக்டா கொஞ்சம் அவர் ஏர்லியா பிரேக் பண்ணிட்டு he let Max go forward. So Max obviously outbreaked himself. And then அழகா இவரு வந்துட்டு வட்டா மாமே டூர் அப்படின்னு போயிட்டாரு, which was really cool to see. It feels like Oscar has a better reading of Max than Norris. And Lando had his own troubles. அதே மாதிரி நிறைய வாட்டி வீல் டு வீல் போனாங்க அண்ட் தென் வெளியே போனாங்க. த மெக்லாரன் இஸ் ஆப்வியஸ்லி த பெட்டர் கார். ஸோ ஈக்குவல் கார் இருக்கும்போது இது இது வந்து ஆஸ்கராலேயோ இல்ல நாரிஸாலேயோ கன்சிஸ்டண்டா பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா மேக்ஸ் வித் த பெஸ்ட் கார் இஸ் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பீஸ்ட், விச் இஸ் வை ஐ லைக் ஆஸ்கர்ஸ் அப்ரோச் ஈவன் மோர். ஏன்னா ஒரு இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும் போதுமே அவர் ஃபர்ஸ்ட் கார் பயங்கரமா இருக்கு அப்படின்னு காரை பத்தி சொல்லிட்டு தான் அண்ட் தென் ஹி கெட்ஸ் இன்டு த இன்டர்வியூ. ஸோ ஒன் அஃப்கோர்ஸ் யா ஹி acknowledges the fact that the car is great. அண்ட் தென் ஆல்சோ தெரியல கரெக்ட் ஒரு மாதிரி வாண்டனா அவரை அண்டர் பிளே பண்ணிக்கிறாரோ அப்படின்னு ஒரு தோணுது. எவ்ரி திங் செட் அண்ட் டன், ஆஸ்கர் இஸ் டூயிங் அன் அமேசிங் ஜாப். வி நீட் டு சி வெதர் லாண்டோ கேன் கிரியேட் எனி கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் ஃபார் ஆஸ்கர். ஏன்னா எப்பயுமே வென் யூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் யுவர் ஃபர்ஸ்ட் டைட்டில், யூ ஜெனரலி டோன்ட் ஹாவ் நத்திங் டு லூஸ். A title fight might be completely different
for a Max and for a Lewis. ஏன்னா ஒருத்தர் 4-time champion, ஒருத்தர் 7-time champion. They have a lot to lose. But then when you are the challenger, then you have nothing to lose. And then you can give everything without எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். பிகாஸ் நீங்க இன்னும் ஜெயிக்கல. F1 ஹிஸ்டரியிலேயே பார்த்துருக்கோம், ஒரு 3-4 வாட்டி ஜெயிச்சிட்ட பிறகு அண்ட் தென் த சேலஞ்சர் கைண்ட் ஆஃப் பிகம்ஸ் த க்ரௌட்ஸ் ஃபேவரட். எல்லாருக்குமே வந்து வெரைட்டி பார்க்கணுன்ற மாதிரி தான். ஏன்னா வெட்டல் 4 தொடர்ந்து ஜெயிச்ச உடனேயே தென் பீப்புள் வாண்டட் அ நியூ சாம்பியன். அண்ட் தென் மெர்சிடிஸ் அண்ட் லூயிஸ் ஹேட் தட் லாங் டாமினேட்டிங் எரா. அப்புறம் மேக்ஸ் ஜெயிக்க ஆரம்பிச்சாரு. தோ எவ்ரி ஒன் தெர் இஸ் குவைட் a lot of people who still want to see Max win more. A lot of the people are happy to see McLaren dominance. So இது எப்படி play ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். Good thing for McLaren is that there doesn't seem to be a civil war between their drivers. இங்க தான் நம்ம அடுத்த 2 டீமுக்கு வரும். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது ஃபெராரி. ஆனா பார்க்க முடியல. ரேஸ் கொடூரமான வீக்கெண்ட். நம்ம ஸ்பிரிண்ட் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், Lewis made some important calls and then the team responded quickly. So it worked kind of well. And உள்ள வர போறேன் அப்படின்னாரு ரிக்கி வந்து, யா மீடியம்ஸ் ரெடி அப்படின்னாரு. லூயிஸ் அகைன் இன்சிஸ்டட் தட் மீடியம்ஸ் இல்ல சாஃப்ட் அப்படின்னு. ஸோ இந்த லெவலில் தான் த கம்யூனிகேஷன் ஹேஸ் பீன் தேர். ஒரு மாதிரி இவங்க பேசிக்ஸே கவர் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு தோணுது. பிரேக்கிங்ல பேசுறது, ஒரு மாதிரி லூயிஸ் வந்து ஆகான் கூட பேட்டில் இருக்கும்போது ரேடியோல பேசுறது. தீஸ் ஆர் ஆல் திங்ஸ் தட் every driver hates. I don't remember which race this was, when George was fighting for a podium or a first place. Toto came on the radio and then George just said, let me fucking drive. ஒரு டீம் பிரின்சிபல் கிட்டயே ஒரு டிரைவர் வந்து அப்படிதான் பேசுவாங்க. பிகாஸ் தே ஆர் டிரைவிங் அட் அன் இன்சேன் ஸ்பீட். ஓகே, ஸ்பிரிண்ட்ல நம்ம சார்ல்ஸ் வந்து he crashed out. But at least Hamilton salvaged third spot. Saturday was somewhat okay. Sunday ரொம்ப கொடுமை. வில்லியம்ஸ் அடுத்த டாபிக் அப்படின்னாலுமே இப்போ நம்ம லேப் டைம்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட்ல வென் ஆல்பன் அண்ட் சார்ல்ஸ் வேர் ஆன் த சேம் டயர், ஆல்பன் வாஸ் கிளியர்லி ஃபாஸ்டர் பை 5 tenths 6 tenths. ஆலி பேர்மனோட வர்ச்சுவல் சேஃப்டி கார் வர வரைக்கும் ஆல்பன் வாஸ் கம்ஃபர்டபிளி அஹெட். அண்ட் தென் சார்ல்ஸ் வாஸ் நெவர் ஈவன் இன் த ரேஸ் with Albon. They were fighting with Kimi, Sainz. அவ்வளவுதான். ஸோ அப்படியே அதே இப்போ ஆல்பனை வெளியில வச்சுட்டு இஃப் வி கம்பேர் லூயிஸ் அண்ட் சார்ல்ஸ், இங்கே தான் நிறைய காமெடி. ஏன்னா சர்ப்ரைசிங்லி போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல செம காமா இருந்தாரு. போஸ்ட் ரேஸ் கிளாரிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஹார்ட்ஸ் வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து ஆப்வியஸ்லி இட் டுக் அ லிட்டில் டைம் ஃபார் த டயர்ஸ் டு கம் அலைவ். பட் ஒன்ஸ் த டயர்ஸ் கேம் அலைவ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ட் தென் பிட்டுக்கு வந்து மீடியம் மாத்தின உடனே ஐ வாஸ் ஆக்சுவலி ரேரிங் டு கோ. ஆனா அங்கேருந்து ரேஸ் வந்து கம்ப்ளீட்டா வேற மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணியிருந்தாரு. ஐ எம் ஹாப்பி தட் டிரைவர்ஸ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈச் அதர். சார்ல்ஸும் போஸ்ட் ரேஸ்ல சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி ஐ ஹாவ் நத்திங் அகெயின்ஸ்ட் லூயிஸ், நாங்க டீமா இதை நல்லா பண்ணியிருக்கணும், டீமா தான் நாங்கள் சொதப்பிட்டோம், எனக்கு வந்து லூயிஸ் மேல எந்த வித ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வெயிட் செக் பண்ற இடத்துலயுமே சிம்பிளா தே கேவ் ஈச் அதர் லைக் ஒரு நல்ல ஒரு ஹேண்ட் ஷேக் மாதிரில, ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு ஹாஃப் ஹக் மாதிரி. அண்ட் தென் எல்லா ஸ்குடேரியா ஃபெராரி போஸ்ட்லயுமே இட் இஸ் நைஸ் டு see that fans are actually giving a piece of their mind to the team. They are not talking about Charles or Lewis, which is a good thing to see. லூயிஸ் சூப்பரா ஓட்டிட்டு இருந்தாரு. அண்ட் தென் 28th லேப்ல ஆலி பேர்மனுக்கு ஆப்வியஸ்லி பவர் யூனிட் பிரச்சனை வருது. அண்ட் தென் ஹி பார்க்ஸ் ஹிஸ் கார் அவுட் சைட். அந்த விஎஸ்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 லேப்ஸுக்கு போச்சுன்னு நினைக்கிறேன். ஃபெராரி ஹேட் இனஃப் டைம் ஃபார் 2 free pit stops. ஸோ 29th லேப்ல ஹாமில்டன் உள்ள வந்தாரு, அவருக்கு அழகா 10 secondsலயே ஒரு நல்ல பிட் ஸ்டாப் கிடைச்சது. அதுக்கு அடுத்த 30th லேப்ல சார்ல்ஸும் வராரு, பிட் பண்றாங்க. கிவன் தட் தே வேர் ஆன் ஆல்டர்னேட் ஸ்ட்ராட்டஜிஸ். ஹாமில்டன் வந்து 12th ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்றதுனால ஹார்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணாரு. சார்ல்ஸ் வந்து 8th ஸ்டார்ட் பண்ணாரு, ஸோ மீடியம்ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ தென் ஆப்வியஸ்லி செகண்ட் ஸ்டென்ட்ல வந்துட்டு ஹாமில்டன் இஸ் ஆன் மீடியம் அண்ட் தென் சார்ல்ஸ் இஸ் கோயிங் டு ஹார்ட்ஸ். இப்போ விஷயம் என்னன்னா, இப்ப இவங்க 2 பேருக்கு ஒரே ஒரு வில்லியம்ஸ் தான் ஃபைட் பண்றாரு, விச் இஸ் சைன்ஸ். ரேஸ் ஸ்டார்டிங்ல இருந்து ஆப்வியஸ்லி சார்ல்ஸ் வாஸ் த ஃபாஸ்டர் ஃபெராரி. பட் தென்
once they went into the pit and came out, 30th லேப்ல இருந்து 40th லேப் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹாமில்டன் வாஸ் ஈஸிலி 4 tenths to 5 tenths faster, and some instances where they were battling he was second and a half or 8 tenths கூட ஃபாஸ்டரா போயிருந்தாரு ஒரு சில லேப்ல. இது வந்து I'm talking about the 30th to the 40th lap. ஆனா 40th லேப் வரைக்கும் 30th இருந்து 40th லேப் வரைக்குமே ஹாமில்டன் வந்துட்டு சார்ல்ஸுக்கு பின்னாடி தான் இருந்தாரு. இதுல பாத்தீங்கன்னா அந்த இந்த த்ரூ கோஸ் ஹாமில்டன் பார்ட் 2 நடந்துச்சுல, ஹாமில்டனும் சைன்ஸும் சார்ல்ஸும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஹாமில்டன் நீட்டா சைன்ஸை ஓவர்டேக் பண்ணி சார்ல்ஸுக்கு பின்னாடி டக்கின் பண்ணிட்டாரு. அண்ட் தென் திஸ் வாஸ் ஹேப்பனிங் இன் த 37th லேப், which was already 7 laps behind Charles on the fresher medium. ஸோ அங்கேயே டயர் வந்து நல்லா குக் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் அதுக்கு மேல அப்படியே மெயின்டைன் பண்ணுப்பா, டிஆர்எஸ் மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. விச் இஸ் வேர் ஆன் 30th லேப் இஸ் வேர் ஹி செட் மேன் யூ கைஸ் அப்படின்றது சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அங்கேருந்து 40th லேப் வரைக்கும் சார்ல்ஸ் பின்னாடியே இருந்து 40th லேப்ல ஸ்வாப் பண்றாங்க. அங்கேருந்து நீங்க திருப்பி போயிட்டு பிட்வா லேப்ல போயிட்டு டைம் கம்பேரிசன் பாத்தீங்கன்னா தெரியும். 40th லேப்ல இருந்து ரேஸ் முடிகிற 57th லேப் வரைக்கும் சார்ல்ஸ் வாஸ் கைண்ட் ஆஃப் த ஃபாஸ்டர் கார். ஏன்னா 10 லேப்ல அவரோட ஹார்ட்ஸ் ஆல்ரெடி வார்ம்ட் அப் குவைட் அ பிட், அண்ட் தென் ஃபியூவல் லோடும் கம்மியாச்சு. ஸோ ஹீ பிகேம் த ஃபாஸ்டர் கார். இதுல எனக்கு இன்னொரு காமெடி பிளஸ் கடுப்பு என்ன அப்படின்னா, ஐ டோன்ட் நோ வெதர் பிரையன்ஸ் டோன் இஸ் லைக் தட். சார்ல்ஸ் வந்து கேட்டாரு இந்த மாதிரி கிமி இஸ் ஹாமில்டன் கேச்சிங் கிமின்ற மாதிரி கேட்டதுக்கு, யா பட் ஆனா நாங்க நினைச்ச ஸ்பீட்ல பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் தென் ஹாமில்டன் வாஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு கேட்ச் கிமி ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் பாசிபிள். ஏன்னா அந்த கேப் பிட்வீன் லூயிஸ் அண்ட் கிமி was 5.5, and then at one point it was 4, and then almost when they decided to swap again it was 2.5. அத சொல்லியிருக்கணும். ஆர் என்ன டைம் ஹாமில்டன் பண்ணிட்டு இருக்காரு, என்ன டைம் சார்ல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, இல்ல முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு அதை சொல்லியிருக்கணும். அதையும் சொல்லல. ஒரு மாதிரி கதை பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. சி, ரேஸ் டைரக்ஷன் இஸ் டயபாலிக்கல் திஸ் சீசன். ரொம்ப சமையாலாம் இல்லை. ஸோ மேபி we don't know whether they have left some important parts out, and நமக்கு காமிக்கிறது வந்து பிரச்சனையா இருக்கா அப்படின்றது இருந்தாலுமே எனக்கு பெருசா ஃபெராரி மேல அவ்வளோ நம்பிக்கை ஒன்றும் இல்லை. தட் பீங் செட், இந்த மாதிரி டீடைல்ஸ் கிளியரா கொடுக்கல. இன்னொரு விஷயம், ஸ்வாப் பண்ண போறோம்னு முதல்ல எந்த டிரைவர் ஸ்வாப் பண்ணணுமோ நீங்க அவர்கிட்ட சொல்லணும். ஸோ லூயிஸ்க்கு சொல்லவே இல்லை, சார்ல்ஸுக்கு முதலே சொல்லிட்டாங்க. அண்ட் தென் சார்ல்ஸ் பிகேம் இம்பேஷண்ட், which is obvious because Charles would have probably thought they told Lewis, and Lewis is not letting the position go. உங்ககிட்ட ஒரு 2 செம டிரைவர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள தேவையில்லாம நீங்களே சிவில் வார் கிரியேட் பண்ற மாதிரி. சொல்ல போனா 2 பேருமே சம அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. 2 பேருக்குமே they like each other's company on and off the track போது தேவையில்லாம தான் தலையிலேயே மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. ஹாமில்டன் டீ பிரேக் காமெண்ட் அது ஒண்ணு 57th லேப்ல, அதுவும் செம்ம. சாரி 53rd லேப்ல when Sainz was getting close 1.4 seconds நான் அவரையும் வழி விடணுமா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் வந்து ஒரு ரேஸ் பார்த்துட்டு இருக்கேன். அதான் நடுராத்திரி தாண்டி நான் கத்தி சிரிச்சிட்டேன். எனக்கு இன்னொரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் சார்ல்ஸ் வேஸ்டிங் ஆர் ஹாஸ் ஆல்ரெடி வேஸ்டட் ஹிஸ் பிரைம் இயர்ஸ் வித் ஃபெராரி அப்படின்னு பயங்கரமா ஒரு ஃபீலிங் இருக்கு இப்போ மயாமி பார்த்ததுல இருந்து. ஏன்னா குவாலி முடிச்சிட்டும் சொல்லியிருந்தாரு, ஐ கேவ் எவ்ரி திங், த லேப் ஹேட் எவ்ரி திங் தட் ஐ குட் கிவ், பேஸ் தான் இல்லை, ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருமே 2 டிரைவர்ஸுமே ஆல்மோஸ்ட் are on the same wavelength, and then the team is letting them down big time. லூயிஸ்க்கு இதுக்கு மேல ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. he is already on par with Michael Schumacher. Max had a good streak with Red Bull. McLaren have started their dominance. Either Oscar is going to go on a spree or it could be Lando. இவ்வளோ நடந்ததுல ஃபெராரி காணாம போயிட்டாங்க, and it almost feels like they have taken Charles down with them. I hope I'm wrong. அவ்வளவுதான் சொல்ல முடியும். we can speculate a lot of things. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல. பிளஸ் சின்ன சின்ன விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் everyone got new livery and new kit to Miami, something special. இப்போ மெர்சிடிஸ், ஆல்பின், மற்ற எல்லா டீமுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட F1 அகாடமி டிரைவர்ஸ்க்கும் கூட கொடுத்துருந்தாங்க. ஃபெராரி பார்த்தீங்கன்னா அவங்களோட 2 அகாடமி டிரைவர் இருக்காங்க, ஒருத்தவங்க மாயா, ஒருத்தவங்க ஆரேலியா. அவங்க 2 பேருக்கும் அதே நார்மல் பழைய கிட்டு தான். ஆனா மேல் டிரைவர்ஸுக்கு மட்டும் புது கிட். மெர்சிடிஸ்லாம் பாத்தீங்கன்னா டாரியன் பின், போட்டாஸ், அவங்க போட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க 4 பேர் சேர்ந்து, லைக் போட்டாஸ், கிமி, ஜார்ஜ், டாரியன் பின்லாம் சேர்ந்து
போட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ சி இட்ஸ் த ஸ்மால் திங்ஸ் ரைட், சின்ன சின்ன விஷயங்களே தெரியும் எந்த டீம் எப்படி அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தென் இட் ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் சி ஹெரிட்டேஜ் இஸ் ஃபைன், பட் தென் ஆர் யூ செட் இன் யுவர் ஓல்ட் வேஸ்? அதுதான் ஹாமில்டன் திருப்பி அவரோட போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. சி தெர் ஆர் சர்டன் சென்சிட்டிவிட்டிஸ், பட் நான் அதெல்லாம் பார்க்க முடியாது இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. சி திஸ் குட் பி லீடிங் டு அ பிக் ஷேக் அப் ஆர் தெரில, இது வந்து டர்மாயிலேருந்து இன்னும் அபிஸ்மலா போகுமா அப்படின்னு போக போக தான் தெரியும். ஸ்டார்டிங்ல ஓகே மேபி தேர் வாஸ் சான்ஸ் ஃபார் ஃபெராரி டு கம் பேக்ன்ற மாதிரி இருந்தது. 1/4 தான் போயிருக்கு அப்படின்னாலும் இந்த சீசன்ல ஃபெராரி என்ன பண்ண போறாங்க, இல்ல பண்ண முடியுமா உண்மையாலே அவங்களால அப்படின்றது தெரியல. அண்ட் பர்சனலி ஐ ஹவ் ஆல்வேஸ் லைக் ஃப்ரெட் அண்ட் ஐ கைண்ட் ஆஃப் ஸ்டில் பிலீவ் தட் ஹீ குட் டர்ன் திஸ் அரவுண்ட். அப்படின்னாலுமே இந்த ரேஸ்ல எனக்கு முதல்ல டவுட், முதல்ல எனக்கு இந்த ரேஸ்ல தான் டவுட் வந்திருக்கு. இவங்க ரியலாவே பண்ண போறாங்களா, இதை இதை வந்து திருப்ப முடியுமா? ஏன்னா ஃப்ரெட் வந்து இந்த ரேஸ் முடிச்சுட்டு பேசினதும் பெருசா கன்வின்சிங்கா இல்லை. பார்க்கணும் ஹவு ஃபெராரி கம் அவுட் ஆஃப் திஸ், வென் ஃபெராரி கேன் கம் அவுட் ஆஃப் திஸ், கேன் தே ஈவன் கம் அவுட் ஆஃப் திஸ். வில்லியம்ஸ்க்கு வருவோம். ஜேவி, கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் அலெக்ஸ் ஆல்பன் கலக்கிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த ரேஸ்ல வந்து ஒரு சின்ன பிளெமிஷ். ரேடியோ கேட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கார்லோஸ் சைன்ஸ் வாஸ் நாட் ஹாப்பி ஆஃப்டர் த ரேஸ். சரியான டபுள் பாயிண்ட்ஸ், ஸ்பிரிண்ட்லயும் டபுள் பாயிண்ட், மெயின் ரேஸ்லயும் டபுள் பாயிண்ட் அப்படின்னாலும் மெயின் ரேஸ் கார்லோஸ் சைன்ஸ் வந்துட்டு யூஸ் டயர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் தென் அப்பேரண்ட்லி இட் வாஸ் டிசைடட் தட் ஆல்பன் இஸ் நாட் கோயிங் டு அட்டாக் சைன்ஸ் இன் த இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் த ரேஸ். ஆனா ஆல்பன் அட்டாக் பண்ணாரு போஸ்ட் ரேஸ்ல. ஆனா ஆல்பன் என்ன சொன்னார்னா, எனக்கு வந்து ரேடியோல வந்துட்டு ஏதோ சொன்னாங்க ஆனா கேட்கலன்ற மாதிரி ஏதோ சிரிஸ்டே லாரா வென்டர்கிட்ட மழுப்பினாரு. பட் தென் சயின்ஸ் போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல கிளியரா திருப்பியும் மென்ஷன் பண்ணாரு தட் இது வந்துட்டு டிசைட் பண்ணது, ஆல்ரெடி டிசைட் பண்ணது தான், என்ன அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்றது அப்படின்னு சொன்னாரு. ரேடியோல சொன்னதுதான் இன்னும் கொஞ்சம் டெரரா இருந்துச்சு. இது வந்து ஐ டோன்ட் ரேஸ் லைக் திஸ் அண்ட் இதுக்கு மேல எதை நம்புறதுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு அதை கேட்ட உடனே பிளிப்போட கோப்ரா ரோஸ்ட் நினைக்கிறேன், அதுல வந்துட்டு சர்வ்ஸ் வந்துட்டு விக்ரம் ஃபேன் ஒரு மாதிரி விக்ரம் முதுக வந்து கத்தி ஸ்டாண்டா யூஸ் பண்ணி அந்த முதுகுல பல கத்தி குத்துகள் அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கு வந்து சயின்ஸ் ஒரு மாதிரி அதே பொசிஷன்ல இருக்காரோ அப்படின்னு தோணுது. ஃபெராரிலையும் இருந்தாரு, ஃபெராரிலையும் அவர் ஒரு மாதிரி தேவையில்லாம அவரை நிறைய டைம் யூஸ் பண்ணி அவரோட ரேஸை பயங்கரமா காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. அது இங்கேயும் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சயின்ஸ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த இன்சிடென்ட் பார்க்கும்போது. ஜேவி சால்வ் பண்ணாத பிரச்சனைகளே இல்லை, அவர் வந்து இதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணிட்டாரு. ஸோ திஸ் ப்ராபப்ளி நீட்ஸ் அ ஸ்மால் கான்வர்சேஷன் அண்ட் அண்ட் அன் ஓப்பன் கான்வர்சேஷன் பிட்வீன் அலெக்ஸ் ஆல்பன், ஜேவி அண்ட் கார்லோஸ் சைன்ஸ். ஏன்னா நல்ல சுச்சுவேஷன்ல இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்துட்டு ஒரு டீமோட பெர்ஃபார்மன்ஸை நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒரு டீமோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கீழே கொண்டு வரது வந்து நல்லா இருக்காது. They should be able to sort this out faster and clearly now the standout team in midfield. குவாலில, ஸ்பிரிண்ட்ல அண்ட் தென் மெயின் ரேஸ்ல ஃபெராரி ஆர் நாட் ஈவன் க்ளோஸ். ஆல்பனோட சார்ட்டை பார்க்கும்போதும் சரி, ஸ்பிரிண்ட்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதும் சரி, வில்லியம்ஸ் வேர் அமேசிங். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. கமெண்டேட்டர்ஸ் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, ஆர்வி இந்த 80s மெக்லாரன் செமையா பண்ணிட்டு இருக்காங்க, வில்லியம்ஸ் இஸ் ஃபைட்டிங் வித் ஃபெராரி, பார்க்க சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வில்லியம்ஸ் ஃபார் த டபுள் பாயிண்ட்ஸ் இன் ஸ்பிரிண்ட் அண்ட் மெயின் ரேஸ். அண்ட் இதுக்கு மேல அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸை தொடணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த லெகோ கார்ஸ் அண்ட் டிரைவிங் தோஸ் கார்ஸ் அரவுண்ட் சூப்பர் ஃபன். பார்க்கவே செம்மையா இருந்துச்சு. ஜார்ஜ் எல்லாம் சொல்லியிருந்தாரு எல்லா ரேஸுக்கு முன்னாடியும் நம்ம இனிமேல் இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. ரேஸ் டைரக்ஷன் வழக்கம் போல இந்த வாட்டியும் ரொம்ப சுமாரா தான் இருந்துச்சு. ஏன்னா வில்லியம்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க, பார்த்தா அலான்சோவை காமிச்சாங்க. அண்ட் சயின்ஸ்க்கும் சார்ல்ஸுக்கும் பேட்டில் போயிட்டு இருக்கும் போது வேற ஏதோ காமிச்சாங்க. இந்த மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் டிசர்வ் பெட்டர் கிவன் தட் F1 சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட் அ பாம். ஸோ பார்க்கணும் இதெல்லாம் எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்கன்னு. தட் இஸ் அப்பெண்டிக்ஸ். அண்ட் நம்ம எல்லாருக்கும் ஒரு வாரம் லீவ் இருக்கிறது. டோட்டோ சூப்பரா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. கிமி வந்து அவருக்கு பழக்கமே இல்லாத ட்ராக்லயே இவ்வளவு சூப்பரா ஓட்டியிருக்காரு, போல்லாம் செட் பண்ணியிருக்காரு. நவ் வி ஆர் கோயிங் டு யூரோப் வேர் a lot of tracks are tracks you all already knows well. ஸோ செமையா பர்ஃபார்ம் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கணும் மெர்சிடிஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு. பிளஸ் இமோலா, இட்லி, ஃபெராரிக்கு பயங்கரமான ப்ரெஷர் இருக்கு.
தே ஆர் இன் ஷாம்பிள்ஸ். இதுல மாற்று கருத்தே இல்லை. இதுலேருந்து எப்படி வெளில வர போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். த ப்ரெஷர் இஸ் டெஃபினெட்லி ஆன். பெரிய டீம்ஸ், பெரிய டிரைவர்ஸுக்கு ப்ரெஷர் இஸ் த வே ஆஃப் லைஃப். இது அவங்களுக்கு நார்மல் தான். வீல் ஹாவ் டு சி ஹவு ஃபெராரி கோப் வித் இட். மெக்லாரன் அவங்க ஜாலியா அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. பிகாஸ் தே டோன்ட் சி லைக் தே டோன்ட் ஐ மீன் பிகாஸ் தே டோன்ட் லுக் லைக் தேர் கோயிங் டு ஸ்டாப் எனி டைம் சூன். பார்க்கணும் இமோலா எப்படி இருக்க போகுதுன்னு. மயாமி சூப்பரா போன மாதிரியே இமோலாவும் நல்லா போகணும் என்று வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.